ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கரெக்ஷன், இதை கட் பண்ணிடுங்க. மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற நேரம், புதிய உறவுகள் வருகின்ற நேரம், இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். எல்லாம் நேரமாக இருக்கே, அப்புறம் என்ன சார் கவலை? எல்லாமே கவலை இருக்காது. ஆனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா, வருமானத்தை விட இப்போ செலவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். சரி, நீச்சமாக இருக்காரு, நல்லது தானே அப்படின்னா, அவர் நீச்சமானாலும் சனியால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள், உங்களுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, இவங்களுக்கு யாராவது உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டம் வராது. ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் எப்படி? நல்லா பேச தெரியணும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் எங்கள் அப்பாவில் சொல்லுது, வாயுள்ள புள்ளை பிழைக்கும். அதாவது பேச தெரிஞ்ச குழந்தை பழிச்சுக்கும். எங்கே போனாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். நிறைய இடத்துல பார்க்குறமே,
இப்போவும் யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வளன்னு பேசுகிறாங்க. என்னை சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ இவங்க பேசுறதுனால என்ன பலன்னா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி வாய் இருந்தால் மட்டும்தான் பழச்சிக்க முடியும். எந்த ஊருக்கு போனாலும் பேச தெரிஞ்சால் கற்றுக்க சமாளிச்சிடலாங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்கள் நிறையா பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேச மாட்டேன், உமனா மூஞ்சியாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஏன்னா குரு சந்திரன் நேர் பார்வை, குருவின் பார்வையில் சந்திரன் இந்த 21லேருந்து 23, செவ்வாயின் பார்வையில் சந்திரன், குரு மங்கள யோகம், குரு சந்திரன் சந்திரமங்கள யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம், சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கள யோகம். இந்த 3 யோகங்களும் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு பாட்டுக்கு செலவு இருக்குங்க, ஆனால் வருமானமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் ஒரு பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பணபாக்கிகள், இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா அந்த பணம், இல்லை எப்போவோ எல்ஐசியில் போட்ட பணம், இல்லை இன்சூரன்ஸில் போட்ட பணம், அது கிளியர் ஆகும். இல்லை எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அந்த பணம் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணம், மிச்ச சொச்ச பணங்கள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் வழியில் பணம் வராது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அனாவசிய செலவு. தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா அவரை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அவர் எங்கே போகிறார், ஏது போகிறாரு, எங்கேயாவது அனாவசியமாக பணத்தை ஏமாந்துட்டு வராரா, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது அவசிய பொறுப்பு உங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நம்ம சொன்னோம் 21லேருந்து 23. ஆனால் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன்னா பிரச்சனையை தீர்க்கணும், வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலம். நம்ம பிரதோஷ காலம்ங்கிறது அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி வரக்கூடிய திரையோதசி திதி சாயந்தர வேளையில் இருந்ததுன்னா அதுக்கு பிரதோஷ காலம்னு பேர். அந்த சமயத்தில் பிரதோஷ நாயகரையும் அங்கே அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய நடராஜரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நடராஜர் வழிபாடு அனைத்து விதமான பலத்தையும் வெற்றியையும் தரும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலேருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும்.
செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி நீச்சபங்கம் அடைவதன் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான அமைப்பு ஏற்படும். கடன் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். குருவோடு சேர்ந்த செவ்வாய், குரு மங்கள யோகம். சரி, அவர் பார்க்குற இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா வழியில் நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். பலிதமாகக்கூடிய மாதமாக இருக்கும். சார், எங்கள் அப்பா பட்ட கடன் நான் எப்படி சார் அடைக்கிறது? உங்கள் அப்பா பட்ட கடனை ஒரு பையனாக நீங்கள் தான் அடைக்கணும், ஒரு பொண்ணாக நீங்கள் தான் அடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. பெற்றோர் கடனை அடைப்பது ஒரு உத்தமமான மகளின் கடமை. அதனால் இப்போ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18 ராத்திரி 10:45 மணிலேருந்து செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்று, அதாவது பெரிய வெற்றி, பெரிய வருமானம் ஏற்படும். அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த சந்திராஷ்டம நாட்களில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், என்னை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வாக்பலிதம் ஏற்பட்டு உங்களுடைய வார்த்தைக்கு பலம் கூடுகின்ற நேரம். அதுவும் என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும், சொத்தை அடமான வைக்கணும், இல்லை சொத்து சம்பந்தமாக கடன் வாங்கணும்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவும் கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இத்தனை நாளாக நீங்கள் பேங்க்குக்கு போயிருப்பீங்க கடந்த 4 வருஷமாக, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஏப்ரல் மாதம் போய் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ தான் வருஷம் ஆரம்பம், இன்னும் ஒரு 2 மாதம் குவார்ட்டர் போகட்டும், அப்படி போட்டோம் இப்படி போட்டோன்னு தள்ளியிருப்பாங்க. இப்போ போய் கேட்டு பாருங்கள். இந்த செப்டம்பர் ஹாஃப் ஏர்லி க்ளோசிங்குள்ளார உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். வண்டி வாகனம் மாற்றலாம், வீடு வாங்கலாம், இல்லை உங்கள் தொழிலுக்கு பணத்தை முதலீடு பண்ணலாம், ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணலாம். இப்படி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்ச பங்கம் ஆகின்ற காரணத்தினால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் உடம்புல, அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்,
அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். அதை மட்டும் ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான அபிலாஷைகளையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருதுங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சி இல்லாமல் இத்தனை நாளாக ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்காம இருந்தது. அதனால் எல்லா விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தீங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
இந்த இடத்துல வந்து அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகள் 19ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் வலு சேர்க்கக்கூடிய வகையில். இதில் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொத்து சேர்க்கை, வேலையே இல்லையா? வேலைக்கும் சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். சொத்து வாங்கினவங்கலாம் பாதி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான். வேலை இருக்கிறவங்களுக்கு சொத்து அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால் இந்த முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதாவது மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 10:45 மணி வரைக்கும் இருக்கிறனால அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தை பலமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்ச பங்கம். ஆனால் அவர் எதனால் அப்படின்னா குரு பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு தாயார் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில். அதனால் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு, மேஷராசி குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான செட்பேக்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து பணம் வரணும்னா இப்போ தாராளமாக முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. மாதம் முற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது புரட்டாசி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. ஆன்மீக நாட்டம், குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை அரசியல் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களை தேடி வருங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு பதவி கிடைக்கலங்கிற வெறுப்பில் இருந்தீங்க, கோபத்தில் இருந்தீங்க. இப்போ அந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினா நீங்கள் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இந்த டைம் இட் இஸ் த ஒண்டர்ஃபுல் டைம் டு கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்து, அதாவது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ரிலேஷன்ஷிப்பில், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், காதலி ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத வம்பு வழக்க வச்சுக்காதீங்க. அனாவசியமான மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி, அதுவும் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில் பெருசாக கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ஃபாரின் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி துணிமணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் காட்டன் யான் இது சம்பந்தமான டீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் அஷ்டமாதிபதி நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த 19க்கு மேலே காரியங்கள் பலிதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அதையும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். சில பேர்த்துக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மூட்டு சம்பந்தமான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா தர்மசாஸ்தாவை வழிபடுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுங்கள். அனைத்து விதமான வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்பட்டு பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியத்தில் குறிப்பாக இந்த மூட்டு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஆப்ரேஷன் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளற்ற ஆரோக்கியத்தில் சங்கடங்களற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் உறவு ஏற்படுகின்ற வாய்ப்பின் காரணமாக வழக்குகளில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, 9ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாயின் பார்வை மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால இந்த செவ்வாய் தான் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் இந்த தொழில் முறையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் யாரையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாது. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் கூட நல்லா ஈஷிண்டு ஒட்டிண்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் போயிட்டு உங்களை பற்றி சில விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயங்களை பரப்பிட்டுருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க. உறவுகள் விஷயத்திலும் தந்தை வழி உறவுகளுடன் சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை தீருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அபரிமிதமான பண வருமான அதிகரிப்பின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுதல், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை 3:24 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:26 வரைக்கும் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். அது மட்டும் இல்லாமல் மாதக்கடைசியில் செப்டம்பர் 28 காலை 10:16 முதல் செப்டம்பர் 30 மதியம் 1:14 வரை சந்திராஷ்டமம். ஸோ மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசிலையும் உங்கள் வாயால் பணத்துக்கு பிரச்சனை பண்ணுவீங்க. வாங்கின கடனை ஒழுங்காக கொடுத்துருங்க. கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வாசலில் வந்து கத்துவாங்க. தேவையில்லாமல் டென்ஷன். இந்த டென்ஷனை குறைக்கிறது நல்லது. ஆனால் பணப்பற்றாக்குறை பெருசாக இருக்காது. ஓரளவுக்கு லாபம் இருந்துகிட்ருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும், வருமானம் ஏற்படும். அதே சமயம் வழக்காடு மன்றத்தில் வழக்கை டீல் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு வெற்றிகளை கைக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், ராசிநாதன் புதன் உச்சமடைகிறார். கன்னிராசிக்கு அதிபதியான புதன் உச்சமடைகிறார். என்னைக்குன்னு கேட்டால் 8ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக தலைமை பண்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் கன்னிராசிக்கு புதிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நிரந்தர வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வதும், ஸ்ரீ விஸ்வநாதர் யாரும் இல்லை, காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி விஸ்வநாதர், அவரை வழிபடுங்கள். சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு உலகமே உதவிகரமாக செயல்படும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலேருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம்.
இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி. கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் 19 நாட்கள் செலவுகள் தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது வியாபாரம் சார்ந்த செலவுகள் அல்லது சகோதர சகோதரிகள் சார்ந்த செலவுகள், படிப்பு சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செலவுகள் அடுத்தவங்களுக்கு பண்ணுவீங்க, உங்களுக்காக பண்ண மாட்டீங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உங்களுடைய உடன்பிறப்புக்கான செலவுகளாக இருக்கும். வியாபாரத்துக்கான முதலீட்டு செலவுகளாக இருக்கும். கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும். உங்கள் வியாபாரத்துக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் 19ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே செவ்வாய் நீச்சமாகிறாரு. ஆனால் குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கம். இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் புதுசாக பார்ட்னர்ஷிப் அமையும். பிஸ்னஸ் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப். இதில் நல்ல விஷயம், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள். பேச தெரிஞ்சவன் பழைச்சுப்பான். நீங்கள் பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேச மாட்டேன், உங்களுடைய அறிவை சொல்ல தெரியல அப்படின்னா, சார் எனக்கு ஜோசியம் தெரியும் சார், ஆனால் சொல்ல தெரியாது சார், அதுக்கு எதுக்கு பேசி பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு நீங்கள் இப்போ வாயை தரக்கூடாது. எனக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நான் சொல்ல தெரியணும். அதுக்கும் சில பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு ஜோசியமே தெரியாது அப்படின்னு, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். குலதெய்வத்துக்காக நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தில் சூரியன் 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த சமயத்தில் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சனியின் பார்வையில் சூரியன் வரார். சனி சூரியன் நேரு சப்தம பார்வையாக வர்றதுனால யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். யாருக்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு தெரியாது. வாழ்க்கை துணைக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம், 23ஆம் தேதி செப்டம்பர் 23 ராத்திரி 9:57 செப்டம்பர் 26 விடியற்காலை 5:33 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார். மனசு அலபாய வைக்கும், மனசு சஞ்சலப்படும். அதனால் யாருக்கிட்ட சண்டை போடுவீங்க? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு அப்பா கிட்ட தான், வீட்டில் அப்பா கிட்ட தான் சண்டை போடுவீங்க.
ஏன்னா இப்போ வந்து அம்மா கிட்ட விட அப்பா கிட்ட பயம் குறைஞ்சி போச்சு. எங்கள் காலத்தில் அப்பா கிட்ட தான் பயம். இந்த காலத்தில் அப்பா கிட்ட பயம் குறைஞ்சி போய் அம்மா கிட்ட தான் பயம். அதனால் அப்பா கிட்ட சண்டை போட்டு தேவையில்லாமல் அவர் மனசை காயப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பண்ணக்கூடிய குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்கள் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது சனியின் பார்வையில் வரும்பொழுது கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்னு கேட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நேரம். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற நேரம். படிப்பில் கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி சில நாட்களாகச்சு, இல்லை ஒரு வெகு நாட்கள் ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மாத முற்பகுதியிலே இருக்குது. அதாவது 19ஆம் தேதிக்கு முன்னாடியே இருக்குது. 19ஆம் தேதி அது மேலும் மேலும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு விதமான பயம் இருக்கும். இது கரு தங்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகாமாண்டு. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நேரம். உங்களால் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கின்ற நேரம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள், படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமானை ஆதி கும்பேஸ்வரராக வழிபட வேண்டும். சிவபெருமானை இந்த மாதம் முழுவதும் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் போயிட்டு சிவன் கோயிலுக்கு சென்று ஆதி கும்பேஸ்வரராக, முடிஞ்சதுன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயில் நம்ம கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வழிபடலாம். இல்லை உங்கள் ஊரில் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இருந்ததுனாலும் தாராளமாக அதை வழிபடலாம். இதன் மூலமாக உங்களுக்கு தலைமை பண்பு பெற்று அனைத்து விதமான எதிரிகளையும் துவம்சம் செய்யும் ஆற்றல் ஏற்படும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.